வெல்கம் டு ப்ராஃபிட் பேட்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல நாளைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு நிஃப்டியோட ட்ரெண்ட் பாருங்களேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட லோவை மண்டே வந்து பிரேக் பண்ணல, மண்டேவோட லோவை இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட்ல நல்ல ஒரு பையிங் கான்ஃபிடன்ஸ் தெரியுது. அதாவது லோவை பிரேக் பண்ணாத அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுது, மார்க்கெட்டு ஹையையும் கண்டினியூஸா பிரேக் பண்ணிட்டே வருது. ஸோ நல்ல ஒரு பையர் கான்ஃபிடன்ஸா மார்க்கெட்ல கிளியரா காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஹை பையர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணும், அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண தான் பார்க்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டையும் எடுத்துப்போம். அதாவது எந்த அளவுக்கு வால்யூம் புதுசா உள்ள வந்திருக்கு இந்த 3 நாள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ்ட் 3 நாளோட பையிங்கோட மொத்த குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே ஒரு 39,000 லாட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க ஜாஸ்தியா. அண்ட் டிசம்பர் 2ஆம் தேதி நேத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 லாட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்குமே கிட்டத்தட்ட நெட்டா ஒரு 13,000 லாட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் வந்து இது கிட்டத்தட்ட இது ஒரு 40, 50, 60 கிட்டத்தட்ட 70,000 லாட் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு மார்க்கெட்ல கடைசி இந்த 3 நாள்ல வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் தான் தெரியுது. ஓகே, யோசிச்சு பாருங்க, 70,000 லாட், நான் வந்து குவான்டிட்டி சொல்ல 70,000 லாட் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு பையிங் தெரியுது டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட இன்னைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர். நேற்று நம்ம வீடியோலே பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க, நல்ல ஒரு சிங்கிள் பிரிண்ட் போட்டுருந்தா பையிங் சிங்கிள் பிரிண்ட் போட்டுட்டு நேற்று நம்ம என்ன வீடியோல நம்ம பிளான் பண்ணுமோ அதே போல தாங்க நடந்திருக்கு. என்ன பண்ணானா, நேற்று எங்க க்ளோசிங் வச்சானோ அங்க இருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு மேல ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து என்ன பண்ணா ஒரு டெஸ்டிங்காக கீழே வந்தா பைஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்ல டெஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ண உங்களுக்கு கண்டினியூஸா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கான். நேற்று நம்ம வீடியோலயுமே இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு வந்து டைரக்டா ஓப்பன் ஆயிட்டு மேல போயிடுச்சுன்னா ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆனா இப்படி உள்ள வந்துட்டு இப்படி மேல போறப்ப நமக்கு ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? அதே போல மார்க்கெட் என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. இது நம்ம யூடியூப்லயுமே நம்ம வந்து இன்னைக்கு லைவ்ல வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணல போய் செக் பண்ணிட்டு வாங்க, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இங்க ஸ்ட்ரக்சர் முடியும் போது என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் க்ளோசிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியர் பை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க வச்சிருக்கான். சரிங்களா? அண்ட் இந்த ஸ்ட்ரக்சருமே ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஒரு நிமிஷம், 1 2 3 ஓகே, இந்த 3 அனாமலிஸ்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் தெரியுது. அண்ட் நீங்க வந்து இந்த ஹை வந்து நோட் பண்ணி பாருங்களேன். அதாவது ஈக்குவலாக பண்ணிருக்காங்க ஐ ஜே கே, இது 3மே சேம் ஹைட்டா இருக்கு. அது வந்து போர் ஹைன்னு நம்ம சொல்லுவோம். மார்க்கெட் என்ன பண்றாங்க, எக்ஸாக்டா இந்த ஒரு பிரைஸ் வந்து என்ன பண்றாங்க, திரும்ப புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, செல் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு வீக்கான ட்ரேடர்ஸ். அப்போ மார்க்கெட் என்ன பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த வீக்கான ட்ரேடர்ஸ்க்கு அகேன்ஸ்டா மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு வியூவா இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:30 ஆகுது நைட்டு. இந்த டைம்ல கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 69 பாயிண்ட் நெகட்டிவா தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படின்னு தான் இருக்கு. நான் டவுன் பண்ணி சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்னைக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். நாளைக்கு எப்படி அதோட மூவ்மெண்ட் இருக்குன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். லெவல்ஸ் எங்க இருக்குன்றது நம்ம அடியில் மாதிரி ரெகுலராக பார்த்துட்டு வந்தது தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலைன்னா இன்னொரு டைம் பார்த்துடலாம். ஓகே, நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை டார்கெட்டை செட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, அதை வந்து ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்த டார்கெட்டை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, 24,727, இதுதான் நம்ம டார்கெட்டை செட் பண்ணியிருந்தோம். நம்ம அந்த டார்கெட் போகுமான்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வேல்யூ ஏரியா ஹை இருக்கு. அதாவது 24,615 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த 24,615 ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், ஃபர்தரா டே ஹைக்கு வந்து இந்த டேவோட நவம்பர் 6ஆம் தேதி ஹை வந்து ரீச் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம். ஆனால் இந்த டே ஹை இருக்கு இல்லையா, அதாவது 24,678 இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும், டேரக்டா இந்த பிஓசி போய் டச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைல இருந்து ஒரு 50 பாயிண்ட் நமக்கு வந்து ரேஞ்ச் இருக்கு. அதாவது நல்லா சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு டார்கெட் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல் ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப இந்த வேல்யூ ஏரியா ஹைலேருந்தே உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, உங்களுக்கு கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு. சரிங்களா? அது இன்னைக்கு க்ளோசிங்லேருந்து பேசல, இந்த ஒரு ரேஞ்ச் அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம சேஃபர் டிஸ்டன்ஸ் போது பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஒரு 50 பாயிண்ட். ஏன்னா மார்க்கெட் இங்கே போச்சுன்னா என்ன பண்ணலாம், இங்கே வந்து செல்லிங் எக்ஸஸ் இருக்கிறதுனால
செல்லர்ஸ் அகெயின் உள்ள வந்து புஷ் பண்ணலாம். ஸோ சேஃபஸ்ட் டிசிஷன் போது 24,680 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணால் அங்கே வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இதையும் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுனா உங்களுக்கு என்ன பண்ணணும் ஃபர்தராக இந்த வேல்யூ ஏரியா ஹை 24,835. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெருசாக இது போகணும்னு எதிர்பார்க்க தேவையில்ல. ஒருவேளை மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த அனாலிசிஸ் பண்ணுறோம். இதே நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை வீக்லி லெவல்ஸில் மாற்றிட்டு, ஏன்னா உங்களுக்கு நிறைய சின்ன லைன்ஸ் நிறைய கொச்சு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டு நான் 3 hours டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் 3 hours பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கோசம் தான் சரிங்களா. ஏன்னா நிறைய கேண்டில் எல்லாம் இருக்கும், அதுக்காக தான். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, இதை தாண்டினா தான் நமக்கு வந்து நம்ம டார்கெட் ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சிங்கிள் பிரிண்ட்டை காமிச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கே ஒரு செல்லிங் எக்ஸஸும் இருக்குது. ஸோ நாளைக்கு அதாவது இன்னைக்கான டே ஹையிலிருந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனை ரீச் பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து மார்க்கெட் மேலே போகும். ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணிச்சா உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட வேல்யூ ஏரியா ஹை 24,880. ஸோ அதை தாண்டிச்சுன்னா திருப்பி இந்த செல்லிங் எக்ஸஸ்லாம் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை தாண்டுதான்றதை பார்ப்போம். நாளைக்கு லைவ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, நம்ம லைவ்ல வந்து நம்ம இதெல்லாம் செக் பண்ணிப்போம். இதை தாண்டுதான்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நிஃப்டி பொறுத்தவரை இதாங்க நமக்கு லெவல்ஸ் சரிங்களா. அண்ட் பேங்க் நிஃப்டியோடய பார்த்துட்டு வந்துருமா, நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் ஏன் பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறதுனா இப்போ எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் போது உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 15,000 ரூபாய் தேவைப்படும். நான் என்ன பண்ணுறேன், வீக்லிலேருந்து டெய்லிக்கு வச்சுக்கிறேன். டைம் ஃப்ரேம் 30 minutes மாற்றிடலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து இந்த லென்த் வந்து பத்தாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 300ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஒரு 15 பாயிண்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டே பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்கு சரிங்களா. ஆனால் ப்ரைஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே வச்சிருக்கான். ஸோ இது வந்து நல்ல ஒரு பையிங்காக தெரியல. இன்னைக்கு என்னதான் மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்படி மேலே போனாலும் இவனை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலாகவே பி ஷேப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. அப்போ மார்க்கெட் வந்து இந்த பி ஷேப் வந்து அக்செப்ட் சொல்லிச்சு, மார்க்கெட் என்ன பண்ணும் ஃபர்தராக மேலே போகும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நாள் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது கொஞ்சம் வீக்கான ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஒரு அப் ட்ரெண்ட்ன்றது. ஸோ நாளைக்கு டே ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த வேல்யூ ஏரியா லோ கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீக்கெண்டில் கிட்டத்தட்ட 52,140 மார்க்கெட் என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டச் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க, பேக் டு பேக் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துருக்கு. ஸோ இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் வரலாம், அதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் தெரியல சரிங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னமோ ட்ரெண்ட் வந்து நல்லா சூப்பர் ட்ரெண்டாக போச்சு, பட் நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா. ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் நான் எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சைட்வேஸ் செஞ்ச மார்க்கெட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் வந்து போட்டிருக்கு. ஆல்ரெடி ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் போட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கு. இப்போ அகைன் பி ஷேப் ப்ரொஃபைல் போட்டுருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வந்து எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு டேவோட ஹையை மார்க்கெட் நாளைக்கும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சேம் நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து இந்த ஒரு மந்த் எதிர்பார்க்குறோம் சரிங்களா. நான் நாளைக்கே மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் ஆகும்னு சொல்ல வரல, இந்த மந்த் நல்ல ஒரு அப்டேட் வந்து போகலாம். என்னோட ஒரு வியூ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும், சாரி பேங்க் நிஃப்டி ஸ்டேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் 900 rupees கிட்ட போகலான்றது தோணுது. பட் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுதுன்றது பார்த்துருவோம் ஒரு வாட்டி. ஸோ இந்த ஒரு சைடஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சோட ஹைன்னு பார்க்குறப்ப 868 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. ஆனால் இங்கே வந்து பேக் டு பேக் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள இன்ஸ்டியூஷன் இருக்காங்கன்றது நமக்கு வந்து கிளியராக காமிச்சு கொடுக்குது. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனாலும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக்கும் பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் நீங்கள் ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் அப்படின்னு நேற்றுலேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயம் நடக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரைடேக்கு முன்னாடியே ஓகேங்களா, நாளைக்கும் நாளானிக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு
ஃப்ரைடே என்ன பண்ணலாம் உங்களுக்கு அப்படியே ஒரே அடியா மொத்தமா வந்து மேல கொண்டு போகலாம். ஏன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் வரும்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஷனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள ஏமாத்தி பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் கீழ கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிரைஸ் இறங்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செல் பண்ணோம். அந்த செல்ல ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, அவங்க பொசிஷனா கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட்ட மேல கொண்டு போய் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் பேங்க் நான் வந்து இன்னும் புல்லிஷா தான் இருக்கேன். நான் பர்சனலா ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். அது எந்த கான்ட்ராக்ட் அதெல்லாம் சொல்ல விரும்பல. இந்த மந்த் கான்ட்ராக்ட் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 3ஆம் தேதி. இந்த மந்த் ஃபுல்லா நமக்கு டைம் இருக்கு அந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கு. நான் ரொம்ப ஓடிஎம் போய் தாங்க வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓடிஎம்ன்றதுனால பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. மொத்தமா வந்து ஒரு ₹4000 கூட தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வரும். ஸோ 1 மந்த்ல 4000 லாஸ்ன்றதுலாம் நம்ம பெருசா நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். உங்களுடைய டார்கெட் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு ₹7000லேருந்து ஒரு ₹10,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். அது ஈவன் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். சரிங்களா? என்ன பார்த்துட்டு நீங்க யாரும் பிளாங்கா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நான் மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோ பார்த்துட்டு நான் ட்ரேட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பிளாங்கா நீங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க நம்பி ட்ரேட் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் கீழே விழும்போது உங்களுக்கு லாஸ் வரலாம். அதனால தாங்க முடியாம போச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ஒரு வியூ. யாருக்கெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட் கிளாஸ், லைவ் மார்க்கெட் ட்ரெய்னிங் பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸ் இது 3மே சேர்த்து வெறும் ₹6000 நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ₹6000 நீங்க வந்து உடனே பே பண்ண தேவையில்ல. நீங்க இஎம்ஐ மூலியமா பே பண்ணிக்கலாம். ₹3000 நீங்க இப்ப பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே என்ன பண்ணுவோம்னா, இந்த ரெக்கார்டட் கிளாஸ்க்கான அக்சஸ் குடுத்துருவேன். இந்த ரெக்கார்டட் கிளாஸ்மே உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸோட உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, லைவ் கிளாஸும் கண்டக்ட் பண்றேன். அண்ட் டெய்லியுமே உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல நம்ம எப்படி மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃபுல் அனலைசிஸ் பண்ணணும், எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும்ன்றது நான் அதையுமே வந்து நான் ட்ரெய்னிங் மாதிரி கொடுத்துட்டு இருப்பேன். இது எல்லாமே சேர்ந்து இவ்வளவு கம்மியா கொடுக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இந்த ஃப்ரைடே அவுட்ல தான் நான் வந்து கொடுக்க போறேன். இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து என்ன பண்றேன், என்னால எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உங்ககிட்ட இருந்து மணி வாங்குறதுனால கண்டிப்பா என்ன பண்ணுவேன் உங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணி தான் இருப்பேன். சோ இந்த மாதிரி சப்போர்ட் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க மட்டும் தான் அது கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ நம்ம டைம் போட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல நான் சரி ஸ்டாப் பண்ணி சொல்றது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம என்னோட பர்சனல் கூட பார்க்க போயிட்டா அப்போ அந்த டைம் நீங்க வந்து எனக்கு இந்த கிளாஸ் தேவைப்படுது கொஞ்சம் ட்ரெய்னிங் கொடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா அப்போ என்னால அந்த கிளாஸை ப்ரொவைட் பண்ண முடியாம போகும்போது உங்களுக்கும் லாஸ் தான், எனக்குமே அது கஷ்டமா தான் இருக்கும். சோ கொஞ்சம் இப்பவே யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அண்ட் யாரையும் கம்பல்லாம் கிடையாது. தேவைப்படுறவங்க வந்து கத்துக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா?